Hello students, welcome to Hiba Max 11th standard Max chapter 4 exercise 4.3 7th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Prove that 2ncn is equal to 2 power n into 1 into 3 into up to 2n minus 1. 2n minus 1 என்றது odd number சரிங்களா. even number minus 1 வந்து odd numberல முடியும். divided by n factorial இது வந்து நான் proof பண்ணும். LHS வந்து 2ncn தான். ஸோ நம்ம எப்பவும் போல் LHS வச்சுட்டு RHS சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் 2ncn எழுதிக்கலாம். இப்போ இதை NCR ஃபார்மேட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். NCRோட ஃபார்மேட் என்ன? n factorial by r factorial into n minus r factorial கரெக்டாக. நெக்ஸ்ட் n factorial இங்கே என்ன வரும்? 2n factorial divided by r factorial. r வந்து n factorial தான். n minus r. அப்போ 2n minus n factorial கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி வரும்? இங்கே இடம் வேணும், நான் சைடு எழுதுறேன். இப்போ 2n நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். 2n into 2n minus 1, 2n minus 2, 2n minus 3 up to last 3, 2, 1 factorial இல்லையா? 3, 2, 1 last 1 வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். divided by n factorial. 2n minus n தானே? ஸோ n factorial எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் இதில் ஈவன் நம்பர் தனியாக நான் எடுக்கிறேன், n minus 2. அடுத்து n minus 4 வரும் இல்லையா? அதுவும் தனியாக எழுதுகிறேன். ஆட் நம்பர் தனியாக எழுதுகிறேன். ஏன் இப்படி எடுக்கிறோன்னா கொஷினில் நமக்கு ஆட் நம்பர் மட்டும் வந்துச்சா? ஸோ அதனால தான் ஈவன் தனியாக ஆட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 2nன்றது ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் 2n minus 2, 2n minus 4 up to லாஸ்ட்ல ஈவன் நம்பர்ஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். 4 into 2 சரிங்களா? இப்போ அடுத்தது ஆட் நம்பர்ஸை பிரித்து எழுதிக்கலாம். ஆட் நம்பரில் 2n வராது, ஆனால் 2n minus 1. அடுத்தது 2n minus 3 வரும். அப் டு 5 into 3 into 1. ஆட் நம்பர்ஸ் மட்டும் எழுதிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2n minus 2, 2n minus 4 இருக்கா? எல்லாத்துலேயுமே 2 இருக்கும் பாருங்கள். ஸோ நான் 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா 2 per n எடுக்கணும் சரிங்களா? ஏன்னா ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 2 இங்கே 4, அடுத்தது 6 வரும். அப்போ பவரில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ 2 per n வெளியே எடுத்துட்டேன்னா இது n மாறிடும். இங்கே 2 வெளியே எடுத்துடுங்க. அப்போ 2 1 ஆகிடும். இந்த 2வும் 1 ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது n minus 4 இருக்கு. அப்போ 2 2s are 4 கிளியரா? அடுத்தது 4 வந்து 2ன்னு மாறிடும். 2 வந்து 1 ஆகிடும். கிளியரா இருக்கா? இந்த டேர்மில் எந்த சேஞ்சுமே இல்லை. 2n minus 1, 2n minus 3 up to 3 into 1ன்னு எழுதிக்கலாம் சரியா? இப்போ நெக்ஸ்ட் லைன் டிவைடட் பைல n ஃபேக்டோரியல் எழுதவே இல்லை பார்த்தீங்களா? எழுதிடுங்க. ஸோ இந்த லைன்லையும் n ஃபேக்டோரியல் எழுதிடலாம். ஸோ அடுத்த லைனில் 2 power n அப்படியே இருக்கட்டும். இது பாருங்க, n into n minus 1. இது எப்படி எழுதலாம்? n ஃபேக்டோரியல். n வந்து நேச்சுரல் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வந்து இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். பேலன்ஸ் நமக்கு 2n minus 1 இருக்கு, 2n minus 3 இருக்கு, அப் டு டாட் மாதிரி வச்சிடலாம், 3 into 1 இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் லைனில் டிவைடட் பை n factorial into n factorial. இப்போ இந்த n factorial கேன்சல் ஆகிடுமா? பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? 2 per n into இதை நான் அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறேன். ஏன்னா நமக்கு ப்ரூஃபில் வந்து 1 into 3 into தான் இருக்குது. கிளியரா? அப் டு 2n minus 1 divided by n factorial. ஸோ இதுதான் நம்மளோட RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாமா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.